16ஆம் நூற்றாண்டுல ஒரு தளபதி கொடுத்த சாபம் இன்றும் ஒரு கோட்டைய மனிதர்கள் நடமாட முடியாத சுடுகாடாக மாத்தி வைத்திருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அந்த கோட்டைக்குள் நுழைந்த 400 பேர் என்ன ஆனாங்க? 16ஆம் நூற்றாண்டுல விடுத்த தளபதியோட சாபம் இன்றும் பலித்துக் கொண்டிருக்கிறதா? வாங்க போயிட்டு ரத்த கோட்டையின் மர்மத்தை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அந்த கோட்டையோட பெயர் என்னன்னா இருள் கோட்டை. 16ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரும் போரின் போது அந்த கோட்டையை காக்க நின்ற தளபதி விக்ரமன் மற்றும் அவனது 100 வீரர்கள் துரோகத்தால ஒரே இரவுல கொல்லப்பட்டாங்க. அன்று முதல் அந்த கோட்டைக்குள்ள நுழைந்த யாரும் உயிருடன் திரும்புவதில்லை என்பது ஊர் மக்களோட நம்பிக்கை. தளபதி விக்ரமன் அந்த மன்னனுக்கு மிகவும் விசுவாசமானவன். ஒரு நள்ளிரவுல எதிரி நாட்டு ஒற்றர்கள் தளபதியோட உணவுல விஷம் கலந்து விட்டாங்க. அந்த உணவை தளபதியும் சாப்பிட்டுட்டாரு. அவர் மயங்கிய நிலையில இருக்கும்போது கோட்டையின் கதவுகளை அந்த ஒற்றன்கள் திறந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா தளபதி மயங்கிய நிலையில இருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த மயங்கிய நிலையிலும் கூட எதிரிகளோட அவர் போராடினாரு. அந்த தளபதி மயக்க நிலையில இருந்தபோது அவர் கண் முன்னாலேயே அந்த 100 வீரர்களை எதிர் நாட்டு வீரர்கள் கொன்று விட்டாங்க. இத பார்த்த உடனே ரொம்ப மன உடைஞ்சு போயிடுறாரு தளபதி. இறுதியில தளபதி தன்னோட வாள நிலத்துல குத்தி, என் அனுமதி இல்லாம இந்த கோட்டைக்குள் அடியெடுத்து வைக்கும் எவனும் உயிர் பிழைக்க மாட்டான் என்று சபதமேற்று உயிரை விட்டுட்டாரு. அவரோட ஆவிதான் இந்த கோட்டையை காவல் தெய்வமாக மாறிவிட்டது. 100 ஆண்டுகள் கழித்து ஒரு பேராசை கொண்ட வேட்டைக்காரனும் புதையல் தேடுபவருமான ஒருவன் அந்த கோட்டைக்குள்ள நுழையிறான். அவனுக்கு என்ன தகவல் வந்துச்சுன்னா, அந்த கோட்டைக்குள்ள அடியில மன்னர் தங்க காசுகளை புதைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு தகவல் வந்துச்சு. இதனால அதை போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு இவன் போறான். ஊர் மக்களோட எச்சரிக்கையை மீறி ஒரு நள்ளிரவுல அவன் அந்த கோட்டைக்குள்ள நுழையிறான். அவன் கோட்டைக்கு மையப்பகுதியில செல்லும்போது திடீரென குதிரைகள் கனைக்கும் சத்தமும் நூற்றுக்கணக்கான வீரர்கள் அணிவகுத்து வரும் சத்தமும் கேட்டது. ஆனா கண்ணுக்கு யாரும் தெரியவில்லை. திடீரென ஒரு மாபெரும் நிழல் அவன் முன் தோன்றுகிறது. அது 7 அடி உயரமுள்ள ஒரு வீரனின் நிழல். அந்த நிழல் கையில ஒரு பெரிய வாள் இருப்பது போல தெரிகிறது. காற்றின் வேகம் அதிகரிக்கிறது. பழைய காலத்து தமிழ் மொழியில ஒரு கர்ஜனை கேட்கிறது. யார் நீ? என் அனுமதி இல்லாமல் இந்த கோட்டைக்குள் நுழைந்த துணிச்சல் யாருக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு. வேட்டைக்காரன் பயந்து ஓட முயல்கிறான். ஆனால் கோட்டையின் கதவுகள் தானாக மூடுகின்றன. அவன் பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது தளபதி விக்ரமன் உருவம் மெல்லமாக தெரிகிறது. அவனது உடல் முழுவதும் காயம், கண்களில் இரத்த நெருப்பு பிழம்பு தெரிகிறது. அவன் தனது வாளை உயர்த்த அந்த அறையே இரத்த சிவப்பாக மாறுகிறது. வேட்டைக்காரன் தன் உயிரை காக்க தளபதி கிட்ட வேண்டுகிறாரு. அப்போது தளபதி சிரித்துக்கொண்டே என்ன சொல்றாருன்னா, நீ தேடி வந்த தங்கம் இங்கதான் இருக்குது. ஆனா அதற்கு பதிலாக உன் உயிரை இங்கேயே விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு. மறுநாள் காலையில அந்த கோட்டைக்கு வெளியே வேட்டைக்காரனின் துப்பாக்கி மட்டும் கிடக்கிறது. அவன் எங்கே போனான் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றும் பௌர்ணமி இரவுல அந்த கோட்டையில் உச்சியில ஒரு வீரன் வாளுடன் உலா வருவதை மக்கள் பார்க்கிறார்கள். இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கோட்டையோட அட்ரஸ் தெரிஞ்சு அந்த கோட்டைக்கு உங்களை அனுப்புனா நீங்க போவீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன்.